மன்சூர் அலிகான் யாருக்கு தெரியுமா? பஹ்ரைன்ல நடந்து முடிஞ்ச ஆசிய இளையோர் கபடி போட்டியில இந்திய மகளிர் கபடி போட்டியில தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க நம்ம சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவியுது. அந்த வகையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கார்த்திகாவை கௌரவிச்சாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 1 லட்சம் ரூபாயும், பைசன் படக்குழுவினர் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் கொடுத்து பாராட்டினாங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பைசன் படக்குழு சார்பா கார்த்திகாவை வீட்டுக்கு வரவழைச்சு பாராட்டி பரிசு கொடுத்தாரு நடிகர் துருவ் விக்ரம். இந்த நிலையில நேற்று கண்ணகி நகருக்கு நேர்ல போய் கார்த்திகாவை சந்திச்சிருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான். கார்த்திகாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கௌரவிச்ச அவர், ஒலிம்பிக் போட்டியில நீ வின் பண்ணிட்டா உன்னோட கல்யாணத்துக்கு நான் 100 பவுன் தங்கம் போடுப்பேன்னு ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. அதோட செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது, கார்த்திகாவுக்கு தமிழக அரசு சார்பா 10 கோடி ரூபாய் கொடுக்கணும், அரசு சார்பில் கார்த்திகாவுக்கு வீடு கட்டி தரணும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன் வச்சது குறிப்பிடத்தக்கது. 100 பவுன் தங்க நகை போட போறாராம் மன்சூர் அலிகான். யாருக்கு தெரியுமா? பஹ்ரைன்ல நடந்து முடிஞ்ச ஆசிய இளையோர் கபடி போட்டியில இந்திய மகளிர் கபடி போட்டியில தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க நம்ம சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவியுது. அந்த வகையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கார்த்திகாவை கௌரவிச்சாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 1 லட்சம் ரூபாயும், பைசன் படக்குழுவினர் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் கொடுத்து பாராட்டினாங்க. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பைசன் படக்குழு சார்பா கார்த்திகாவை வீட்டுக்கு வரவழைச்சு பாராட்டி பரிசு கொடுத்தாரு நடிகர் துருவ் விக்ரம். இந்த நிலையில நேற்று கண்ணகி நகருக்கு நேர்ல போய் கார்த்திகாவை சந்திச்சிருக்காரு நடிகர் மன்சூர் அலிகான். கார்த்திகாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கௌரவிச்ச அவர், ஒலிம்பிக் போட்டியில நீ வின் பண்ணிட்டா உன்னோட கல்யாணத்துக்கு நான் 100 பவுன் தங்கம் போடுப்பேன்னு ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. அது மன்சூர் அலியனுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் 100 கோடி, அதாவது 100 பவுனு தங்கம் போடுறேன், நீ ஆசிய அளவில் வெற்றி பெற்று வந்தான்னு சொல்லியிருக்காரு. P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேதிக்குள்ளே 5 கோடி ரூபா கண்ணகி நகரை சார்ந்த கபடி பிளேயர் கார்த்திகாவுக்கு, அதே மாதிரி இந்த மாணவருக்கும் கொடுக்க வேண்டும் 5 கோடி ரூபா. அதே மாதிரி இந்திய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் இந்த மாணவருக்கும் 10 கோடி கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். இந்த வட்டம் தேர்தலும் நடத்தக்கூடாது. அதற்காக P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு நீதிபதிகளையும் தேர்தல் அதிகாரிகளையும் இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன் என்றால், இதில் வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்குதுன்றாங்க. வழக்கறிஞர், அதாவது அவங்ககிட்ட புகார் கொடுக்கலாமா, அதாவது பார் கவுன்சிலிங் புகார் அளிக்கலாம்ன்றாங்க. ஜெயபாண்டியனை கைது பண்ணியிருக்கலாம் வீட்டில் சரி கைது பண்ணிட்டீங்க, எனக்கு உரிய கேஸு நீங்கள் போட்டிருக்கலாம். எனக்குரிய கேஸும் போடாமல் வழிப்பேரி கேஸு போட்டிருக்கீங்க. தலைமறைவாக ஜெயபாண்டி இருந்திருக்கான்னு சொல்கிறீங்க. தலைமறைவாக நான் என்றைக்கும் இருந்ததில்லை. 17/5/2014 அன்று மாலை 5 மணி அளவில் சைபர் கிரைமால் கைது செய்யப்பட்டு சைபர் கிரைம் பெரியார் நிலையம் அங்கே வைத்திருந்தார்கள் இரவு முழுவதும். என்னுடைய 2021 ஓப்போ செல்லில் 2021
அதாவது 17/5/2014 வருஷத்தில் வரைக்கும் நான் யாரிடம் ஃபோன் பேசியிருக்கேன் என்றதை ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டில் பதிவாகிருக்குது. எத்தனை அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறேன், எந்தெந்த அதிகாரிகள் பதில் தரவில்லை, அவர்களை நான் என்ன மாதிரி பேசியிருக்கிறேன், அத்தனை அம்சங்களும் அதில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி எனக்குரிய வழக்கை பதிவு செய்யாமல் இந்த தேர்தல் நடத்துகிறீங்க என்றால், நடத்துறதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷினை, அதாவது ராகுல் காந்தி ஓட்டு திருடேண்டு மோடியை சொல்லக்கூடாது. இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேர்தலில் நின்றவர்களும் ஓட்டு திருடர்களே. இந்த இவிஎம் மிஷின் வந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஆட்சியில் வெற்றி பெற்றவர்களும் அந்த தேர்தலில் கலந்து கொண்ட அனைவரும் குற்றவாளிகளே. டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச குற்ற வழக்கில் கைது செய்ய முடியும். அதைத்தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தலுக்கும் 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வாக்காளர்கள் அடையாள இதுகள்லாம் எடுக்கிறாங்க. அது ஒரு கண் துடைப்பு. எப்படின்னா, இது ஒரு கண் துடைப்பு. இதை எடுத்து வாக்காளர்கள்லாம் வெளியூரில் இருந்தாலும் அந்த உள்ளூருக்கு நீங்கள் ஓட்டு எனக்கு இருக்கு இல்லைன்றதை பதிவு செய்யணுமா. இப்படி ஒரு செய்திகள், அந்த செய்திகள் இது பொய்யான செய்திகள். வாக்கு திருடர்களே தேர்தல் நடத்தக்கூடிய அயோக்கிய அதிகாரிகளே இந்த மாதிரி செய்தி வெளியிடுவது தவறு. இதை முற்றிலும் தடுக்க வேண்டும். முதல் மோடி 100 ஓட்டு போடட்டும். ராகுல் காந்தி ஓட்டு திருடாதவர், அவர் 100 ஓட்டு போடட்டும். நான் விஜயை செவிக்க வைக்கட்டுமா நேரடி ஒளிபரப்பில்? இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் இந்த மிஷினை வெற்றி பெற வைக்க முடியும். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த மிஷினை இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி மீறி பயன்படுத்துகிறதாக இருந்தால் இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல் கிடையாது. அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டிய, அதாவது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உத்தரவிட நீதிபதியும் தயாராக இருக்கணும். இதில் இருக்கிற பார் கவுன்சிலர்கள், அதாவது நீங்களாம் அதிகாரியாக இருந்தால் ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞரோட புகார் பண்ணலாம்னு இருக்கீங்க. இந்த நீதிமன்றத்தை, இந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் செருப்பால் அடித்து இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்க் கவுன்சிலிங் புகாரில் சேர்த்து கொண்டு இந்த ஜெயபாண்டியை உத்தரவிட சொல்லுங்கள். உலகத்தில் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் ஆண்டு கொண்டு ஒரு கபடி பிளேயருக்கு கூட 5 கோடி ரூபா கொடுக்க வக்கில்லாதவன் ஆட்சி செய்யலாமா? இல்லை அதே ஸ்டாலினை ஜெயபாண்டியிடம் போட்டியிட சொல்லுங்கள். சென்னை மாணவ மாணவிகளுக்கு அவர் சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு 75 நாளைக்குள்ள கொடுக்குறாப்புலையா ஸ்டாலின் அல்லது ஜெயபாண்டியன்? நான் மதுரை மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேனா? ஒரு முதலமைச்சர் நிறைவேற்றுறானா அல்லது ஒரு கூலி தொழிலாளி நிறைவேற்றுறானா என்பதை பார்க்க தயாரா? அதனால் பார்க் கவுன்சிலர் உங்களவும் செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். இது நல்ல ஒரு வழக்கறிஞராக இருந்தால் இந்த வீடியோவை தேர்தல் அதிகாரிகளுக்கும், மோடிக்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு, காவல்துறை அதிகாரிக்கும் தெரியப்படுத்து. இந்த 8/12 வாய்தாவில்
ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். கவுடி பிளேயர் கண்ணகி நகர் சேர்ந்த அந்த மாணவிக்கு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட். அடுத்த டைக்கில் பேசுகிறேன்.